வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்குறோன்னா, டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் ஆஸ் ஆன் 14th ஏப்ரல் 2025 போட்டி எண் 29 முடிஞ்சதுக்கப்புறம், அந்த போட்டி எண் 29ல் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் விளையாண்டாங்க. அந்த போட்டிக்கு அப்புறம் ஒரு அணியும் எந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த போட்டி, நேற்று 2 போட்டிகள் நடந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸும் ஆர்சிபியும் விளையாண்டாங்க, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அந்த போட்டியோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 29வது போட்டியாக அந்த போட்டி விளையாண்டாங்க. அந்த போட்டியோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ. அதே போல் கடைசியாக வந்து நம்ம வந்து இன்னைக்கு நடக்க போகிற போட்டி, அதாவது எல்எஸ்ஜியும் சிஎஸ்கேவும் விளையாட போகிறாங்க, அந்த போட்டியோட ப்ரிவ்யூ. ஸோ இந்த நிகழ்வுகளில், இந்த காணொலியில் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம காணொளிக்கு போகலாம். அதே போல் உங்களுக்கு வந்து இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து புள்ளிப்பட்டியலில் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் முதல் இடத்துல இருக்காங்க. இரண்டாவது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்காங்க. மூன்றாவது இடத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். நான்காவது இடத்துல எல்எஸ்ஜி இருக்காங்க. ஐந்தாவது இடத்துல கல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஆறாவது இடத்துல பிபிகேஎஸ் பஞ்சாப் கிங்ஸ். ஏழாவது இடத்துல நேற்றைய வெற்றியின் மூலம் மும்பை இந்தியன்ஸ். எட்டாவது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ். ஒன்பதாவது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். மற்றும் 10வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து புள்ளிப்பட்டியலில் நாம் ஒரு முறை பார்த்துலாம். குஜராத் டைட்டன்ஸ் முதலிடம், இரண்டாவது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ், நேற்று வந்து அந்த போட்டியில் தோல்வியாக ஆனதால். மூன்றாவது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ், நான்காவது இடத்துல எல்எஸ்ஜி, ஐந்தாவது இடத்துல கல்கத்தா நைட் ரைடர்ஸ், ஆறாவது இடத்துல பிபிகேஎஸ், ஏழாவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ், எட்டாவது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ், ஒன்பதாவது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், 10வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 4 இடங்களை பிடிச்சிருக்கிற அணிகள் வந்து பார்த்தீங்கன்னா தலா 4 போட்டிகளை வெற்றி பெற்று இருக்காங்க. 5 மற்றும் 6வது இடத்துல இருக்கிற கேகேஆரும் பிபிகேஎஸும் தலா 3 போட்டிகள் வெற்றி பெற்று இருக்காங்க. 7, 8, 9வது இடத்துல இருக்கிறவங்க மும்பை இந்தியன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தோம்னா தலா 2 போட்டியில் வெற்றி பெற்று இருக்காங்க. 10வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு போட்டி மட்டுமே வெற்றி பெற்று இருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 28வது போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் ஆர்சிபி விளையாண்டாங்க. அது வந்து ஒரு அபவ் மிட் ஸ்கோர் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ முதல்ல பேட் பண்ணின ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 173 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. 4 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நல்லாவே ஆடினார், ஆனால் இன்னும் கூட ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு 210, 220 அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ 75 ரன்கள் எடுத்தார் 47 பந்துகளில். சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா 13 ரன்கள். பராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன் எடுத்தார். த்ருவ் ஜுரேல் 35 ரன்கள். ஸ்ட்ரைக் ரேட் வந்து 152. ஹெட்மயர் வந்து 9 ரன்கள் எடுத்திருந்தார். நிதிஷ் ராணா 4 ரன்கள் ஒரு பந்தில். ஸோ நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் நம்ம சொன்ன மாதிரி 173 ரன்கள், 4 விக்கெட்டுகள் எடுத்திருந்தாங்க. 175 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி விளையாண்டாங்க. ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸ், வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஃபில் சால்ட் வந்து 65 ரன்கள் 33 பந்துகளில். ஸ்ட்ரைக் ரேட் 196.97. கோலி நாட் அவுட் 62, 45 பந்துகளில் 4 பவுண்டரி 2 சிக்ஸர். அதற்கு அடுத்து படிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரன் 28 பந்துகளில்.
ஸோ 17.3 ஓவரில் கம்ஃபர்டபுளாக ஒரு விக்கெட்டுகளை மட்டுமே வந்து 170 ஒரு விக்கெட்டை மட்டுமே வந்து 175 ரன்களை வந்து எடுத்து வெற்றி பெற்றாங்க. ஒரு அற்புதமான வெற்றி. ஸோ அவங்க வந்து அந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து அற்புதமாக அந்த 1 2 3க்குள்ளே 4 கூட போனாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த அந்த டாப் 4க்குள்ளே அவங்களோட லெவலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அற்புதமான வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு அடுத்து 29வது போட்டி ஒரு நோவி மேட்ச் அப்படின்னு சொல்லணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் விளையாடினாங்க. அந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது நெயில் பைட்டிங் மேட்சாக தான் இருந்தது. ஸோ முதல்ல பேட் பண்ணின மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 205 ரன்கள் எடுத்திருந்தாங்க, 5 விக்கெட்டுகளை இழப்பிற்கு. ஸோ இதில் வந்து நமந்தீர் வந்து பார்த்தீங்கன்னா 17 பந்துகளில் 38 ரன்னு, ஸ்ட்ரைக் ரேட் 223. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா ஒரு 59 ரன் எடுத்திருந்தார் 33 பந்துகளில். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் ஒரு 40 ரன் எடுத்திருந்தார். ரிக்கல்டன் வந்து 41 ரன் எடுத்திருந்தார். ரோஹித் சர்மா 18 ரன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் இருந்தது. அதே போல் அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடாக வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 205 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகள் மட்டுமே இருந்திருந்தாங்க. ஒரு நல்ல சாலிட் ஸ்கோரை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் வந்து அதாவது பவுலிங் சைடு எக்ஸ்ட்ராஸ் போடுறது வந்து கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாக ரெடியூஸ் ஆகிருக்கு. நம்ம கடந்த வாரம் பார்க்கும்போது பார்த்தோம்னா நிறைய 25 எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து விளையாடின டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மெக்ரூக் வந்து இந்த போட்டியில் அந்த அளவுக்கு சோபிக்க முடியல. அகெயின் ஒன் மோர் டைம் ஃபெயில் ஆயிட்டாரு. 0 ரன்கள், டக் அவுட் ஆயிட்டாரு ஒரு பந்துகளில் முதல் பந்துலேயே. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் போரல் வந்து பார்த்தீங்கன்னா 33 ரன்கள் 25 பந்துகளில். கருண் நாயர் ஒரு அற்புதமான ஆட்டம், மிக அற்புதமான ஆட்டம், 89 ரன்கள் 40 பந்துகளில், 5 சிக்ஸர் 12 பவுண்டரி. ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரன்கள் 13 பாலில். அக்சர் பட்டேல் 9 ரன், ஸ்டப்ஸ் 1 ரன் 4 பாலில். அஸ்தோஷ் சர்மா வந்து 17 ரன்கள். அதுக்கடுத்து நிகாம் வந்து பார்த்தீங்கன்னா 14 ரன்கள், மிச்சல் ஸ்டார்க் 1, குல்தீப் யாதவ் 1, மோஹித் சர்மா 0. இதில் வந்து ஒரு அழகான ஒரு நிகழ்வு நடந்தது. என்னென்னா பும்ரா பவுலிங் பண்ண போது 4 விக்கெட் வந்தது. ஆனால் பும்ராவுக்கு வந்தது 1 விக்கெட் தான். பும்ரா பவுலிங்கை பண்ணும்போது 4 விக்கெட் வந்தது. அது என்னடான்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு பார்த்தா 3 ரன் அவுட் ஆயிருக்கு. அது எப்படி அந்த மாதிரி ஆகுன்னு தெரில. ஸோ அந்த ரன் அவுட்டுங்க வந்து கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸை சரியாக வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கருண் நாயர் வந்து இந்த மாதிரி ஒரு அசால்ட்டு பண்ணியும் அவங்க வின் பண்ண முடியலன்றது ஒரு அப்செட்டான. பட் ஸ்டில் அவங்க வந்து செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. அகெயின் 4 போட்டி ஜெயிச்சிருக்காங்க 5 போட்டியில். இன்னும் மற்றவங்கள கேட்சப் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் இன்னும் ஒரு போட்டியாவது கம்மியாக தான் விளையாடி இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு வெரி குட் பொசிஷனில் தான் இருக்காங்க. அதை அந்த மூமெண்ட்டை கீப் அப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னையோட போட்டி அது எப்படி இருக்குது, என்ன ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு போட்டி அதாவது 14th ஏப்ரல் 2025 மேட்ச் நம்பர் 30. இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோவில் நடக்கக்கூடிய இந்த போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் விளையாடுறாங்க. ஒரு இதை பற்றி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒன்று தான், சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த போட்டியிலிருந்து வரக்கூடிய போட்டிகள் அனைத்திலும் ஜெயிச்சா மட்டுமே அவங்க வந்து அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆக முடியும். அதாவது டாப் 4க்குள்ளார வர முடியும், நெக்ஸ்ட் லெவலுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போக முடியும். இன்கேஸ் இந்த போட்டியிலையும் இதற்கு அடுத்து கூட வரக்கூடிய போட்டிகள்லையும் தோல்வி வரும் பட்சத்தில் அவங்க வந்து வெளியில் வந்துட வேண்டியதான். அது மட்டும்தான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்னையோடு சேர்ந்து இன்னும் அவங்களுக்கு வந்து 8 போட்டிகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கேருந்து அவங்க மூமெண்டம் பிக்கப் பண்ணி வெளியில் வந்தாங்கன்னா தான் அவங்க என்ன ஆனதெல்லாம் தெரியாது, அதுலேருந்து வெளியில் வந்தாங்கன்னா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ இப்போ வந்து டீமோட ஒரு ப்ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்எஸ்ஜியோட கேப்டன் ரிஷப் பந்த் ஓரளவுக்கு ரீசனபிள் ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மார்க்ரமும் நிக்கோலஸ் பூரனும் பொலந்து காலி பண்ணாங்க. அதே ஃபார்மை அவங்க கண்டினியூ பண்ண விரும்புவாங்க. தே லவ் டு கண்டினியூ. டேவிட் மில்லர்
அப்துல் ஷமத், ஹிமான் சிங், தாக்கூர், ஆகாஷ்தீப், ரத்தி, அவேஷ் கான், ரவி பிஷ்னாய், அந்த மாதிரி ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸை வச்சுருக்காங்க. ஜஸ்டின் லேங்கர் கோச் கண்டிப்பாக அவர் வந்து ஆஸ்திரேலியாவிட்ட இருந்து என்னென்ன எடுத்து கொண்டு போக முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அதே போல் லான்ஸ் க்ளோஸ்னர் இருக்கார், ஜான்டி ரோட்ஸ், ஜஹீர் கான் ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்எஸ்ஜி. சென்னை சூப்பர் கிங்ஸ் தோனி விக்கெட் கீப்பர் கம் கேப்டன், அந்த சைடும் பந்த் விக்கெட் கீப்பர் கம் கேப்டன், இந்த சைடு தோனி விக்கெட் கீப்பர் கம் கேப்டன். ரச்சின் ரவீந்திரா, கான்வே கண்டிப்பாக ஓப்பனிங் அந்த அப்பர் மிடில் ஆர்டர் ஒன்றுமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அது வந்து நல்லாவே ரெஃப்ளெக்ட் ஆகுது. திரிபாதி, விஜய் சங்கர், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின், நூர் அகமது, அன்ஷுல் கும்பா, கலீல் அகமது, தீபக் ஹூடா லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஒரு ரீப்ளேசிங் பிளேயராக வந்தார். அதுக்கு நாகர்கோட்டி, இந்த மாதிரி ஒரு நல்ல சைடு தான். ஆனால் என்னென்னா டீமாக விளையாட மாட்டுறாங்க. 11 பேரும் 11 ஆளுங்க இண்டிவிஜுவல்ஸாக தான் இருக்காங்களே தவிர ஒரு டீமாக சென்னை சிஎஸ்கே அப்படின்ற டீமாக அவங்க வந்து ஃபார்ம் ஆகிட்டு விளையாடும் போது தான் அதனுடைய இம்பேக்ட் தெரியும். ஸோ கோச்சிங் சைடில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்னு பார்த்தோம்னா ஸ்டீஃபன் ஃப்ளெமிங், மைக்கேல் லெசி, எரிக் சிம்சன், ராஜீவ் குமார், ஸ்ரீராம், இந்த மாதிரி ஒரு சாலிடான சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அவங்களோட வின்னிங் ஸ்ட்ரீக்கை ஸ்டார்ட் பண்ணினா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இந்த காணொலியை கண்டதுக்கு நன்றி. வணக்கம்.